சொந்த வீடு உங்கள் உடம்பு தான். உங்களுக்கு சொந்த வீடு எது? உங்கள் உடம்பு தான். இந்த உடம்பை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வீடு கட்டி வச்சுக்கிறீங்க. ரெண்டாவது வீடு எது? சொந்த வீடு எது? உங்கள் உடம்பு. இந்த வீடை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க? இன்னொரு வீடை கட்டி வச்சுட்டு இப்போ சொந்த வீடு இல்லைன்றீங்க. எங்கே உட்காந்துங்கண்ணே? கடவுள் உங்களை வீட்டோட தான் அமைச்சிக்கிறாரு. உங்களை எங்கே தான் அமைச்சிக்கிறாரு? வீட்டோட தான். இந்த மத புக்குங்கெல்லாம் பற்றி குழப்பம் அடையாதீங்க. அப்போ பரலோகம் எங்கே இருக்குது அப்படின்னா உனக்குள்ளே தான் இருக்குது. உன் வீட்டில் தான் பரனுங்கிற மாதிரி உனக்குள்ளே என்ன இருக்குது? பரலோகம் ஒன்று இருக்குது. அப்போது இது சொந்த வீடு. இதுக்குள்ளே தான் என்ன இருக்கணும்? எனக்கு பரலோகம் இருக்கும். சொர்க்கம் நரகம் எங்கே தானே? இங்கே தான். எங்கே தான்? வீட்டில் தான். ஒரு வீட்டில் கழிவறை இருக்குமா? இருக்கும். பூஜை அறை இருக்குமா? படுத்து தூங்குறதுக்கான இடம் இருக்கும். ஒரு வீடுன்னா என்ன இருக்குண்ணா? பல அறைகள் இருக்கணும். அப்போ தான் அது பேர் என்ன? வீடு. சமைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கணும், அப்படி தானே? சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் இருக்கணும், படுத்து ஓய்வெடுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கணும். இப்படி தானே வீடு. வெளியே கட்டின வீடு எதை வச்சு கட்டினான்னு நினைக்கிறீங்க? உள்ள ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்துனுக்குது. அது மாதிரி தான் என்ன பண்ணிக்கிறான்? வெளியே செஞ்சு வச்சுக்கிறான். அப்போ இந்த உடம்பை புரிஞ்சுருந்தால் தான் வெளியே என்ன பண்ணி வச்சுக்கிறான்? அப்போ சொந்த வீடு இந்த உடம்பு. அப்போ ஓசி வீடு சும்மா டெம்பரரி வீடுக்கு தான் என்ன இது. ஆனால் இந்த வீட்டை என்ன பண்ணுருவாங்க? உள்ள இந்த வேலை காலி பண்ணிட்டா. இது பறவைங்களுக்கு விலங்குகளுக்கெல்லாம் தெரியுது. கூடு கட்டும், முட்டை போடும், குஞ்சு பொரிக்கும். வேலை முடிஞ்சிச்சேன்னா விட்டு போயிடும். திரும்ப அந்த கூட திரும்ப முட்டை போடும்போது திரும்ப இன்னொரு கூட என்ன பண்ணா? கொட்டும். நம்மளால் அப்பப்போ வீடு கட்டி வச்சுன்னு இருக்க முடியாது.